தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ இவங்க சொன்னதை கொஞ்சம் அப்படியே நல்லா உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா தடைகள் ஆகும். களவு போகும். பொருட்களில் கவனமாக இருக்கணும். இது எப்படி சார் சொல்கிறது? சரியில்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் இந்த விஷயங்களில் கவனம் தேவை கவனம் தேவை கவனம் தேவைங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா 8ல் போய் குரு உட்காந்தாச்சு, அர்த்தாஷ்டம சனி பகவான் உட்காந்துருக்காரு 4ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு இருக்காரு, 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்துருக்காரு. இதுதான் இப்போத்துடைய கிரகணில் இந்த 2026 டிசம்பர் மாதத்து வரைக்கும் ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். சரி, இதுலேருந்து மீண்டு வரணும், நான் என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வா. இதுதானே இப்போ கான்வர்சேஷன். கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மான் தண்ணி குடிக்க போகுது. ஓகே சார். சுற்றிலையும் அந்த மான் இருக்கிற இடத்துல புலி வேட்டையாட வரும். எந்த மான் அகப்படும்னு அதுக்கே தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் தண்ணி குடிச்சாகணும், சர்வைவல் பண்ணி ஆகணும். மானுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம போய் தண்ணி குடிக்கும்போது புலி வரதான் செய்யும், நம்மளை அட்டாக் பண்ணதான் செய்யும். நிம்மதியாக தண்ணி குடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. அதனால் மான் மட்டும் எப்போவுமே துள்ளி குதிக்கும். ஏன்னா பட்டுன்னு ஒரு துள்ளி குடிக்கும். இந்த சூழ்நிலை மானுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இது இப்போ மட்டுமா இருக்குன்னா பழக்கப்பட்டது. ஏன்னா தனுர் அப்படின்னாலே அம்பு வில்லு தான். அவங்க வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஃபஸ்ட்லேருந்தே இப்படி இருந்தால் பரவாயில்ல, இப்படி இருந்தால் இப்படி வந்திருக்கேன், அதனால் எப்படியும் வாழக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஜாஸ்தி. சூப்பர். இந்த உலகத்தில் படைத்த இறைவன் எறும்பையும் காக்கிறான். கண்டிப்பாக. படைத்த இறைவன் அத்தனையும் காக்கும்போது நம்மையும் காப்பான். டெஃபினட்டாக. பொருள் இல்லோருக்கு பூமியில் இடம் இல்லை, அருள் இல்லோருக்கு எவ்வுலகமும் இல்லைங்கிறான். அருள் மட்டும் இந்த டைமில் கிடச்சிருச்சுன்னா தனுசு ராசியை கையில் பிடிக்க முடியாது. திடீர் பணவரவுகள் வரும், திடீர் முன்னேற்றம் வரும், திடீர் மாற்றங்கள் வரும். எல்லா பிரச்சனைகள்லேருந்து திடீர்னு ஒரு சால்வேஷன் கிடைக்கும் யாராவது மூலமாக. இறைவனுடைய மிராக்கிள். ஓகே. இந்த மிராக்கிள் எப்படி சார் நடக்கும்? ஒன்லி காட் கிவ்ஸ், வி ரிசீவ்ஸ்ன்னு. கடவுள் கொடுத்தால் நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அந்த கிடைக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிச்சம். என்ன அப்படின்னா, இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கமெண்ட்ஸில் போடுவாங்க, வடிவேல் சார் இப்படி ஜாப் வச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம், ஒரு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்த நிலை நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போ டைம் சரியில்லை, இறைவனை நம்புங்கள், வெற்றி பெறுவீர்கள்.